அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிலபஸ் டாப்பிக்கோட உடல் நலம் மற்றும் சுகாதாரம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இந்த டாப்பிக்லேருந்து விட்டமின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ADEK, ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் ADEK. நீரில் கரையும் வைட்டமின்கள் BNC. விட்டமின் பிங்கும் போது அதற்குள்ள விட்டமின் B1, B2, B3, B6, B12. வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் BC. பிடிச்சா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, WBC. ஸோ இந்த WBCங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது விட்டமின் கேட்டாங்கன்னா அது வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். WBC அப்படிங்கும் போது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் மேட்சஸ். சரியாக பொருந்தியவைகளை கண்டறிக. ஃபஸ்ட்டு என்சைம்ஸ் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்டு, நொதிகள் உயிரிய கிரியா ஊக்கியல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. இதை கெமிக்கல் மெசஞ்சர்ஸ், வேதியியல் செய்திகளின் அனுப்புனர் அப்படின்னு கேட்டாக்கா ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட்டு DNA, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் அமிலம்ங்கிறது கரெக்டு. தேர்டு இன்சுலின், ஹார்மோன், இதுவும் கரெக்டு. ஃபோர்த் ஒன் விட்டமின் E, வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இதுதான் வந்து தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D, 1, 2 and 3 ஆர் கரெக்ட் மேட்சஸ். வைட்டமின்களின் மறுபெயர்களை கூட தேர்வுகளில் வந்து கேட்கலாம். அதனால் இதை ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் வந்து நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். வைட்டமின் A ரெட்டினால், D கால்சிஃபெரால், E டோகோஃபெரால், K குயினோனிலிருந்து பெறப்படுகிறது. வைட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம், B1 தயமின், B2 ரிபோஃப்ளாவின், B3 நியாசின், B6 பைரிடாக்சின், B12 சயனோகோபாலமைன். ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின் A ரெட்டினால், விட்டமின் D கால்சிஃபெரால், விட்டமின் E டோகோஃபெரால், K டெரிவேட்டிவ் ஆஃப் கியூனோன், விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட், B1 தயமின், B2 ரிபோஃப்ளாவின், B3 நியாசின், B6 பைரிடாக்சின், B12 சயனோகோபாலமைன். A ரெட்டினால், D கால்சிஃபெரால், E டோகோஃபெரால், K டெரிவேட்டிவ் ஆஃப் கியூனோன், C அஸ்கார்பிக் ஆசிட், B1 தயமின், B2 ரிபோஃப்ளாவின், B3 நியாசின், B6 பைரிடாக்சின், B12 சயனோகோபாலமைன். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் விட்டமின் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ் ஆர் வாட்டர் சால்யூபிள்? கீழ்கண்ட தொடர்களில் கொடுக்கப்பட்டுள்ள வைட்டமின்களில் எந்த தொடர் தண்ணீரில் கரையக்கூடியவை? இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய தொடர் வந்து மிக்சடாக இருக்குது, வாட்டர் சால்யூபிள் அண்ட் ஃபேட் சால்யூபிள்னு. இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சால்யூபிள் விட்டமினாக இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. WBC அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். வாட்டர் சால்யூபிள் விட்டமின் B அண்ட் C. ஸோ பிங்கும் போது B1, B2, B3, B6 அண்ட் B12. ஃபேட் சால்யூபிள் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் விட்டமின் A, D, E, K. ஸோ ஆப்ஷனில் ADEK எங்கெல்லாம் வருதோ அது வந்து ஆன்சர் கிடையாது. அப்படி பார்த்தாக்கா ஆப்ஷன் A, B அண்ட் D இதிலெல்லாம் விட்டமின் ADEKல ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் C தான் ஆன்சர். தயமின் அப்படிங்கிறது விட்டமின் B1, ரிபோஃப்ளாவின் விட்டமின் B2, நியாசின் விட்டமின் B3 அண்ட் விட்டமின் B12. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து பார்த்தலாம். இங்கே வந்து மிக்சடாக இருக்குது, பட் நம்ம வந்து ஆர்டர் வைஸாக போயிடலாம். விட்டமின் B1 தயமின், விட்டமின் B2 ரிபோஃப்ளாவின், விட்டமின் B3 நியாசின் பட் கொடுக்கல. அடுத்து விட்டமின் B6 பைரிடாக்சின், விட்டமின் B12 சயனோகோபாலமைன். ஸோ ஆன்சர் 2413 ஆப்ஷன் C. நம்முடைய உடலில் குறிப்பிட்ட வேலைகளை செஞ்சு உடலை ஆரோக்கியமாக நிலைநிறுத்த உதவக்கூடிய கூட்டு வேதிப்பொருள்கள், செட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து விட்டமின்ஸ். இது வந்து சிறிய அளவில் ஒரு உயிரினத்துக்கு வந்து தேவைப்படுது. சப்போஸ் அந்த உயிரினத்தினால் அதை உற்பத்தி செய்ய முடியலன்னா அது உண்ணக்கூடிய உணவின் வழியாக அது பெறப்படுது. விட்டமின் அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் டாக்டர் ஃபங்கு. இந்த விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். விட்டமின் A, ஜீரோப்தால்மியா, நிக்டலோபியா ஆர் நைட் பிளைண்ட்னஸ்.
தோல் நோய் மற்றும் மாலைக்கண் நோய் ஏற்படும். விட்டமின் டி ரிக்கெட்ஸ். நம்ம ஸ்கின்ல சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ விட்டமின் டி சன்ஷைன் விட்டமின், சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ரிக்கெட்ஸுங்கிறது மார்பெலும்பு குறைபாடுகள், கவட்டை கால்கள் குறைபாடு, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதான் ரிக்கெட்ஸ். விட்டமின் இ ஸ்டெரிலிட்டி இன் ரேட்ஸ், ரீப்ரொடக்டிவ் அப்நார்மாலிட்டிஸ், எலிகளில் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறுகள் உண்டாகும். விட்டமின் கே இரத்தப்போக்கு, பிளட் கிளாட்டிங் டிலே, எக்ஸசிவ் ப்ளீடிங். ஸோ விட்டமின் கே அப்படின்னா இரத்தப்போக்கு, பிளட்டு அப்படிங்கிற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா வரக்கூடிய நோய்கள் பற்றி பார்ப்போம். விட்டமின் சி ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸ், வாய்களில் உள்ள ஈறுகள் வீக்கமடைதல் மற்றும் இரத்தம் வெளியேறுதல். விட்டமின் B1 பெரிபெரி, நரம்பு பாதிப்பு மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது. B2 ரிபோஃப்ளாவின் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரிபோஃப்ளாவனைசிஸ் சீலியாசிஸ் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்துது. கண் எரிச்சல், தோல் வறட்சி போன்றவற்றை உண்டாக்கக்கூடியது. விட்டமின் B3 பெல்லாகிரா, வாய்களில் பிளவு, தோல் தடித்தல் மற்றும் ஞாபக மறதியை உண்டாக்கக்கூடிய நோய். விட்டமின் B6 டெர்மாட்டிட்டிஸ், தோள்களில் பார்த்தாக்கா செதில் மாதிரி உண்டாகிறது, நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய். விட்டமின் B12 பெர்னீசியஸ் அனீமியா, உயிரை போக்கும் இரத்த சோகை. இதெல்லாம் இங்கிலீஷில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கிலீஷில் என்ன இருக்கோ அப்படியே தான் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி தமிழில் கொடுத்துருக்காங்க. B1 பெரிபெரி, B2 ரிபோஃப்ளாவனைசிஸ், B3 பெல்லாகிரா, B6 டெர்மாட்டிட்டிஸ், B12 பெர்னீசியஸ் அனீமியா. Consider the following statements. Assertion: vitamin K deficiency leads to hemorrhage. கூற்று A, வைட்டமின் கே குறைவால் ஏற்படுவது இரத்த உறைவின்மை. காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே ரத்தம் உறைதல், பிளட் கிளாட் ஆகணும். அதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விட்டமின் கே. ஸோ அப்போ விட்டமின் கே குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இரத்தப்போக்கு ஏற்படும். இரத்த உறவின்மையால் அது ஏற்படுது. கூற்று சரியானது. ரீசன்: ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி லீட்ஸ் டு அனீமியா. ஃபோலிக் அமிலம் குறைவால் இரத்த சோகை உருவாகும். விட்டமின் B7 பயோட்டின், விட்டமின் B9 ஃபோலாசின். அதுதான் ஃபோலேட். அதிலிருந்து மேன்மேடாக தயாரிக்கக்கூடியது தான் ஃபோலிக் ஆசிட். ஸ்டாண்டர்ட் 7 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லெசனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மண்ணில் விளையாண்டு முக்கியமாக அந்த மண்ணை உட்கொள்ளக்கூடிய குழந்தைகள் விட்டமின் B12 அண்ட் அயன் நியூட்ரியன் டிஃபிஷியன்சினாலையும் அனிமிக் டிசீஸ் வருது. ரீசனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆனால் ரீசன் அசஷனுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நேம் த விட்டமின் அண்ட் மினரல் நெசசரி ஃபார் பிளட் கிளாட்டிங். இரத்த உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை பெயரிடு. விட்டமின் கே தான் பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத போன கொஸ்டின்லேயே பார்த்தாச்சு. ஸோ ஆப்ஷன் சி விட்டமின் கே அண்ட் கால்சியம். கால்சியம் எலும்பு வளர்ச்சி மற்றும் இரத்த உறைதலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மினரலாக இருக்குது. விட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏ, ஸ்டெரிலிட்டி இஸ் காஸ்டு பை த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே. இனப்பெருக்க செயல் குறைபாடு அல்லது மலட்டுத்தன்மை வைட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது. விட்டமின் கே இல்லை, விட்டமின் இ. செகண்டு, நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்டு பை த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. மாலைக்கண் நோய் வைட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது. விட்டமின் டி இல்லை, விட்டமின் ஏ. ஸோ ரெண்டு கூற்றுகளுமே தவறானது. ஸோ ஆப்ஷன் ஏ. மோரலஸ் வைட்டமின் உணவு மூலங்கள் ஒரே மாதிரி காமனாக தான் வரும். இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட உணவு மூலங்களில் குறிப்பிட்ட வைட்டமின்கள் அதிகப்படியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விட்டமின் ரிச் ஃபுட் சோர்சஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் எக்ஸாமில் கேட்குறது உண்டு. இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.